நம்ம கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா உணவாய் உறவாய்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் சேர்ந்து சூப்பரான ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கத இல்லாதப்பட்டவங்களுக்கு மேக்ஸிமம் நம்மளால முடிஞ்ச அளவு கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு சிஸ்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கு. நம்மளால முடிஞ்ச சாப்பாடா இருக்கட்டும், அல்ல நம்மகிட்ட இருக்க துணியா இருக்கட்டும், அல்ல செப்பலா இருக்கட்டும், எதுனாலும் இங்க கொண்டு நீங்க வச்சீங்கன்னா சூப்பரா சேவ் பண்ணி அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சூப்பரா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாவே ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. எனக்கு கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம தென்கடல் மீனவன் அவங்களோட வீடியோ பார்த்து தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நானும் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உடனே என்னால முடிஞ்சதை நான் இங்க வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நான் சொல்லும்போது அதுல ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, நிறைய குழந்தைங்க நடந்து போகும்போது செப்பல் இல்லாம போறாங்க. ஸோ அந்த செப்பலுக்கான ஸ்பான்சர் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க செப்பல் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நான் ஒருத்தங்களை பார்த்து என்ன பண்ணணும், அது நான் இன்னொருத்தங்கிட்ட சொல்லும் போது அவங்களும் அந்த ஹெல்ப் பண்றாங்க. என்னால முடிஞ்ச விஷயத்தையும் ஒரு பழமாவோ அல்ல பிரெட்டாவோ ஏதோ ஒன்று நான் வாங்கி வச்சிருக்கேன். உங்களாலையுமே கண்டிப்பா முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும்.